சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து மகாபாரதத்தை பத்தி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, மகாபாரத போர்ல பாண்டவர்களோட வெற்றிக்காக அர்ஜுனனோட மகன் அரவான் களபலி கொடுக்கப்பட்ட வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதே போர்ல பாண்டவர் தரப்போட வெற்றியை தீர்மானிக்க பீமனோட பேரனும் கடோத் கஜனோட மகனுமான ஒரு மாவீரனும் தன்னோட தலையையே தியாகம் செஞ்சிருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாத வியத்தகு வரலாறு. அந்த அரிய கதையை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மாவீரன் பார்பாரிகனோட தோற்றம் முதல்ல பாத்துடலாம். பாண்டவர்கள்ல மகா பலசாலியான பீமனோட மகன் கடோத் கஜன், அவனுக்கும் யாதவ இளவரசி அகிலாபதிக்கும் மகனா பிறந்தவன் தான் இந்த பார்பாரிகன். சின்ன வயசுலயே தன்னோட தாய்கிட்ட போர்க்கலைய கற்று அசாத்திய வீரனாவும் வளர்ந்தான். அவனோட கடுமையான தவத்தை கண்டு மெச்சின சிவபெருமான் அவனுக்கு 3 அசாத்தியமான அம்புகளை கொடுத்தாரு. முதல் அம்பு பத்தி பார்க்கலாம். தான் அழிக்க நினைக்கக்கூடிய எதிரிகளை மட்டும் துல்லியமா குறியிடக்கூடியதுதான் அந்த முதல் அம்பு. 2வது அம்பு தான் காப்பாற்ற நினைக்கிறவங்களை அடையாளம் காணக்கூடியது. 3வது அம்பு காக்க வேண்டியவர்களை தவிர்த்து எதிரிகள் எல்லாத்தையுமே நொடி பொழுதுல அழிச்சிடும். இந்த 3 அம்புகளால அவனுக்கு திரிபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரும் உண்டானது. அக்னி பகவான் கொடுத்த 3 உலகையும் வெல்லக்கூடிய வில்லும் அவங்கிட்ட இருந்தது. தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை பத்தி பார்க்கலாம். குருஷேத்திர போர் அறிவிக்கப்பட்டதுமே தன்னோட திறமையை காட்ட பார்பாரிகன் புறப்பட்டான். அப்போ அவனோட தாய் அவன்கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கினான். மகனே, போர்க்களத்துல எந்த பக்கம் பலவீனமா இருக்கிறதோ அவங்க பக்கம் நின்னுதான் நீ போர் செய்யணும் அப்படின்றதுதான் அது. கௌரவர்கள்கிட்ட 11 அட்சௌகினி சேனையும் பாண்டவர்கள் கிட்ட 7 அட்சௌகினி சேனையும் இருந்ததுனால பாண்டவர்கள் தான் பலவீனமானவங்க, அதனால அவன் தங்கள் பக்கமே போரிடுவான் அப்படின்னு பாண்டவர்கள் நினைச்சாங்க. ஆனா கிருஷ்ணர் இதுலயும் அவரோட நாடகத்தை நடத்தினாரு. தொலைநோக்கு பார்வை கொண்ட கிருஷ்ணர் வேறு விதமா கணக்கிட்டாரு. போர் நடக்கிறப்போ கௌரவ படை அழிய தொடங்கும். அப்போ அவங்க பலவீனம் ஆவாங்க. தாய் சொற்படி பார்பாரிகன் கௌரவர் பக்கம் மாறுவான். அவனை யாராலையுமே வெல்ல முடியாது அப்படின்றதுனால பாண்டவர்கள் அழிறது நிச்சயம் அப்படின்றத கிருஷ்ணர் உணர்ந்தாரு. கிருஷ்ணர் ஒரு அந்தனர் வேடமிட்டு பார்பாரிகனை வழியில சந்திச்சாரு. சிறுவனே, 3 அம்புகளை மட்டும் வச்சுட்டு எப்படி பெரும் போரை சந்திக்க போகிறாய் அப்படின்னு ஏளனமா பேசினாரு. அதற்கு பார்பாரிகன், இந்த அம்புகள் வேலையை முடிச்சுட்டு என்கிட்டயே திரும்ப வந்துடும் சொன்னான். அதை நிரூபிக்கிறதுக்காக அங்க இருந்த ஒரு மரத்தோட இலைகள் எல்லாத்துலயுமே ஒரே அம்பால துளையிட்டு காட்டுமாறு கிருஷ்ணர் சவால் விட்டாரு. பார்பாரிகன் கண்களை மூடி தியானம் செஞ்சு அம்பை எய்த சமயத்துல கிருஷ்ணர் அவனுக்கு தெரியாம ஒரு இலைய தன்னோட காலால மிதிச்சு மறைச்சிட்டாரு. அம்பு மரத்தோட அத்தனை இலைகளையும் தொளிச்சுட்டு கிருஷ்ணரோட பாதத்தை சுற்றி போய் நின்னுது. வியந்த கிருஷ்ணர் கிட்ட, சுவாமி, உங்களோட பாதத்தோட அடியில ஒரு இலை இருக்குது, காலை எடுங்க, இல்லைன்னா அம்பு உங்கள் பாதத்தையும் துளைச்சிடும் அப்படின்னு சொன்னான் பார்பாரிகன். அவனோட பேராற்றல கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டாரு. தலை கேட்ட அந்தனரை பத்தி பார்க்கலாம். கிருஷ்ணர் அவங்கிட்ட, நீ யார் பக்கம் நின்னாலும் அந்த படை வெல்லும், எதிர்படை பலவீனமாகும். அப்போ நீ கொடுத்த சத்தியப்படி மாறி மாறி இரு தரப்பையும் அழிக்க நேரிடும். இறுதியில நீ மட்டுமே மிஞ்சுவாய். அதனால உலக நன்மைக்காக நீ எனக்கு ஒரு தானம் தரணும்னு சொல்றாரு. கேளுங்க, தரேன்னு சொன்னா பார்பாரிகன். எனக்கு உன்னோட தலை வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அந்தனர். அதிர்ச்சி அடைந்த பார்பாரிகன், நீ சாதாரண பிராமணர் கிடையாது, உன்னோட உண்மையான வடிவை காட்டும் அப்படின்னு கேக்குறான். அப்போ கிருஷ்ணர் அவனுக்கு தன்னோட பிரம்மாண்டமான மகாவிஷ்ணு விஸ்வரூப காட்சியும் காண்பிக்கிறாரு. பரவசம் அடைஞ்ச பார்பாரிகன், பரந்தாமா, போர்ல பாண்டவர் தரப்பு வெல்றதுக்காக ஒரு உன்னத சத்திரியனோட பலி தேவை அப்படின்றத நான் உணர்றேன். என்னோட தலை உங்களுக்கு அர்ப்பணம். ஆனா இந்த மகாபாரத போர் முழுவதையுமே நான் பார்க்கணும் அப்படின்ற வரத்தை கேட்டான். கிருஷ்ணரும் அதற்கு சம்மதிச்சாரு. அது போரோட சாட்சியான தலையும் ஆகிடுச்சு. பார்பாரிகன் தன்னோட தலைய தானே கொய்து கிருஷ்ணர் கிட்ட கொடுத்தான். கிருஷ்ணர் அந்த தலைய குருஷேத்திர போர்க்களத்தை முழுமையா காணக்கூடிய ஒரு குன்றோட உச்சிலையும் வச்சாரு. 18 நாட்களும் அந்த உயிர் பெற்ற தலை போரை உற்று கவனிச்சது. போர் முடிஞ்சு பாண்டவர்கள் வெற்றி பெற்றப்போ என்னாலதான் வெற்றி கிடைச்சது அப்படின்னு தங்களுக்குள்ள தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாங்க. தர்ம சங்கடத்தை தீக்கிறதுக்காக கிருஷ்ணர் அவங்கள பார்பாரிகனோட தலை கிட்ட கூட்டு போனாங்க. பாண்டவர்களை பார்த்த பார்பாரிகனோட தலை சிரிச்சது. பாண்டவர்களே, இந்த போர்ல அம்புகளோ கதாயுதங்களோ வேலை செய்யல. போர்க்களம் முழுவதுமே கிருஷ்ணரோட சுதர்சன சக்கரம் மட்டும்தான் சுழன்று எதிரிகளை வீழ்த்தியதை நான் பார்த்தேன். திரௌபதியான மகா காளி ஒரு துளி ரத்தமும் மண்ணுல விழாம குடிச்சதையும் நான் பார்த்தேன். இந்த வெற்றிக்கு முழு முதற் காரணம் கிருஷ்ணரோட ராஜ தந்திரமும் அவசியமும் தான். இத கேட்டு பாண்டவர்கள் தங்களோட கர்வத்தை இழந்தாங்க. போருக்கு அப்புறமா பார்பாரிகனோட தலை ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காடு அப்படின்ற இடத்துல புதைக்கப்பட்டது.
கலியுகத்துல அது கண்டெடுக்கப்பட்டு அங்க ஒரு பிரம்மாண்டமான ஆலயமும் அமைக்கப்பட்டது. தன்னோட தியாகத்துக்காக கிருஷ்ணரோட ஆசியை பெற்ற பார்ப்பாரியன் கலியுகத்துல கிருஷ்ணரோட பெயரிலேயே காடு ஷியாம் பாபா அப்படின்னும் காடு நரேஷ் அப்படின்னும் லட்சக்கணக்கான பக்தர்களால இன்னைக்கும் போற்றி வழிபடப்படுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் மகாபாரதத்தை பற்றி நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.